பேசிட்டு கடைசியா என்ன பார்த்து உன்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொன்னாங்க. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அண்ணா விடுங்கண்ணே. மாமா சொன்னா கேளுங்க, விடுங்க. வேறாண்டி கைய குர்ரா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மாப்ள கை கொடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? வாழ்த்துக்கள்யா. இப்ப சொல்றா பேராண்டி, அந்த பிள்ளை உன் மனசுல இருக்கிறத ஒத்துக்கிறியா இல்லையா? ஐயா, அது வந்து யோ, என்னையா இழுத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு மேல டெஸ்ட் வச்சோன்னு மையி ஆடியன்ஸ கடுப்பாயிருவாங்க. போதும் போதும்ன்ற அளவுக்கு நாம லவ் அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். போதும்டா அவங்க லவ் டெஸ்ட்னு அவன் கடந்து கதறிக்கிட்டு இருக்கான். இந்த பேரு ஒழுங்கா ஒத்துக்கடா தம்பி. இதுக்கு மேல எல்லாம் பாடி தங்காதுடா. சரி. என்ன சரி? ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிற? அதான் நீங்க சொன்னதுதான். இல்லை, நாங்க சொன்னதுதான்டா. அதையே நீ இஎம்ஐ மாதிரி தவணை முறையில சொல்லிக்கிட்டு இருக்க. நல்லா வாயை திறந்து மொத்தமா சேர்த்து சொல்லியா. போங்க, என்னால முடியாது. என்னது? உன்னால முடியாதா? இந்த பாரு தம்பி, இரு. இப்ப இந்த கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்ற மாதிரி உன் மனசுல இருக்கிறத சொல்லிரு. இங்க பாரியா. நான் என் மனசுல இருக்கிற காதல, மலர் மேல இருக்கிற காதல நான் உணர்ந்துட்டேன். என் மனசுல அவங்க இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மாப்ள அப்படி இங்கிலீஷ்லயும் சொல்லிவிடியா? ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் மலர். அப்படி போடி அருவால. ஹலோ, சொல்லேன். இந்த ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். இந்த வெற்றி சொல்லுங்கண்ணே. அதான் வந்துட்டேண்ணே. சரிங்க, சீக்கிரம் வந்துடுறேண்ணே. ஐயா, ஏதோ அவசர வேலைன்னு கடையிலேருந்து அண்ணன் கூப்பிடுறாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, வேலையை பாரியா. கடமையிலையும் கண்ணா இருக்கணும், காதல்லையும் கண்ணா இருக்கணும். அதுதான் ஒரு ஆண்மகனுக்கு அடையாளம். போயா. சரிங்க அப்பச்சி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நல்லா இருக்கியா. இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்க இல்ல. உன் மனசுல அந்த பிள்ளை இருக்குங்கிறது உண்மை. அது உனக்கு புரியாம இருந்துச்சு, நாங்க கொஞ்சம் எடுத்து சொன்னோம், அப்படிதான். இந்த அகல் விளக்குல எவ்வளவுதான் எண்ணெய் இருந்தாலும் திரிய தூண்டி விட்டா தானே பிரகாசமா எரியும். அது மாதிரி நாங்க உன்னை லேசா தூண்டி விட்டோம், அப்படித்தான். சரிங்க, நான் வரேன். சரியா, போயிட்டு வா. வரமாமா? வாங்க மாப்ள, சந்தோஷம். போயிட்டு வாங்க. அம்மாடி, ஏ பெருசு, நினைச்சதை சாதிச்சு விட்டீங்களே. வெற்றி மனசுல காதல விதைக்காம விட மாட்டேன்னு சொன்னீங்க, விதைச்சு விட்டீங்களே. நான் தான் சொன்னேன்லடா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். மலைச்சாமியா கொக்கா நானா? ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? வெற்றிக்கு காதல் வந்துருச்சுன்னு நம்ம ட்ராக் எதுவும் கம்மி பண்ணிட மாட்டாங்களே? நமக்கு இருக்கும்ல. டேய், நீங்களும் நானும் எப்பவுமே இருப்போம்டா, கவலைப்படாதீங்க. ஐயா, என்னடா எனக்கு இந்த சந்தோஷத்துல ஆடணும் போல இருக்கியா? என்னடா அது கேள்வி? எம்புட்டு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம், ஆடுங்கடா. டேய், ஆடா. வீடியோடா. அப்பச்சி வாங்க. அப்பச்சி உள்ள வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இறுதியாக தங்கள் உன்னத காதலை உணர்ந்த
வெற்றியின் வெற்றியை இந்த தருணத்தில் நாங்கள் கொண்டாடி மகிழ்வோம். கொண்டாடி மகிழ்வோர் தாத்தா மலைச்சாமி, மாமா தங்கராசு, அன்பு அண்ணன் இதயக்கனி மற்றும் ஈரமான ரோஜாவின் ரசிகர்கள் ரசிகைகள். போடுற பாட்ட இந்த போட்டுறேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? நம்பலாமா வேணாமா? நம்ம கனவுல வந்தது மலர் தானா? வேற யாரும் இல்லையே. நல்லா யோசிச்சு பாரு. I love you, வெற்றி. ஆஹா, அப்போ அந்த மூவேந்தர்கள் சொன்ன மாதிரி நேத்து மலர் நம்ம கனவுல மஞ்சள் புடவையில வந்திருக்காங்களா? அப்போ அவங்க மேல இருக்கிற காதல் உண்மைதானா? அப்புச்சி சொன்ன மாதிரி 100% லவ் கன்ஃபார்ம். I love you, மலர். அப்போ 100% லவ் கன்ஃபார்மா? அப்பச்சி கிட்ட சொன்ன மாதிரியே மஞ்சள் புடவையில வேற வந்து நிக்கிறாங்க. கனவா நினைவான்னு கூட தெரியலையே. நிஜம்தான் போலயே. ஒன்றும் இல்லைங்க, ஃபோனில் சின்னதாக ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டேன். அதான் ஓவர் குஷியாகி இப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் ரூமை க்ளீன் பண்ணிடுறேன். உங்களுக்கு உள்ளே இருந்து எதுவும் வேணுமா சொல்லுங்கள், நான் எடுத்து தரேன். என்னங்க, நேற்று உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? சீக்கிரமாவே தூங்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன் தெரியுமா? 2-3 தடவை எழுப்பி கூட பார்த்தேங்க. சரி, நீங்க எந்திரிக்கலன்னதும் விட்டுட்டேன். நல்லா தானே இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? சரிங்க, நீங்க போங்க, நான் க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஒரே டஸ்டாப்பா இருக்கும், அப்புறம் அலர்ஜி எதுவும் வந்துட போகுது. என் மனசு புரிஞ்சுக்கவும் எனக்கு ஒரு துணையா இருக்கவும் இந்த வீட்ல யாருமே இல்லையா? எனக்கு நீ யாரும் இல்லாத வீட்ல எனக்கு இருக்கவே பிடிக்கல. இல்ல இல்ல, இனிமே இந்த வேலை இப்படிதான் டீல் பண்ண. என்னடா அதான் சரி. மாப்பிள்ள இது மாதிரி வலிஞ்சு நான் பார்த்ததே இல்லப்பா. என்னய்யா என் பேராண்டில எப்படி இருக்கா? டேய், மாப்பிள்ள முகத்தை வாங்க பார்க்கணும். மாப்ள, உட்காருங்க. வரேன் மாமா. என்னப்பா டேய் உட்காரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆ, திடீர்னு 3 பேரும் என்ன தனியா விட்டுட்டு வேற போயிட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்ப்பா? எல்லாம் நல்ல விஷயம் தான்ப்பா. நல்ல விஷயமா?
என்னடா இதே கணி, ஐயாவை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் பீடி மூக்குப்பொடி ஏதாவது வாங்கி கொடுத்தியா என்ன? ஐயே அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. அதானே பார்த்தேன். அப்படிலாம் ஏதாவது பண்ணுனேன்னு தெரிஞ்சுது கொன்னே போட்டுருவேன். நம்ம ஐயாவை பீடி மூக்குப்பொடி எல்லாம் தொடவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, தெரியுமில்ல? அதெல்லாம் தெரியும்பா. நான் போய் எப்படி பண்ணுவோனா? அப்ப வேற என்ன சந்தோஷமான விஷயம் சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. எல்லாம் வெற்றி மலர் விஷயம்தான்ப்பா. என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லப்பா, வெற்றி பையன் மலர் கூட பட்டும் படாம இருக்கான்ல, அதான் அவங்கிட்ட பேசி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கப்பான்னு சொன்னோம். அவனும் சரின்னு சொல்லிட்டான். அப்படியாப்பா? சரிப்பா சரிப்பா. இந்த விஷயத்துல ஒன்னையும் சேர்த்திருப்போம். ஆனா அப்பாவை வச்சுக்கிட்டு சில விஷயங்களை அவங்கிட்ட பேசினா அவன் சங்கடப்படுவான்ல, அதனாலதான் உன்னை சேர்க்காம விட்டுட்டோம். தாத்தா நான்னா என் பேரங்கிற உரிமையோட அது அப்படிப்பா இது இப்படிப்பான்னு சொல்லுவேன். ஆனா அப்பாவா நீ சொல்ல முடியாதுல்ல நாட்ரஸா. எது எப்படியோ நீங்க 3 பேரும் சேர்ந்து என்னைய கலட்டி விட்டுட்டீங்க. அதான் வந்துட்டோம்ல, இனிமே எல்லாருமே ஒரே கூட்டுதான்ப்பா. சரிப்பா. ஹலோ அண்ணே சொல்லுங்கண்ணே. ஓ லோடு வந்துருச்சா? சரிங்கண்ணே, நான் இப்போ உடனே கிளம்பி வரேன். ஆமா, தேங்காய் லோடு அடிக்க வண்டி வந்துருச்சான். நானும் கனியும் கூட இருந்து போய் பார்த்துட்டு வந்தோம். சரி மாப்பிள்ள, போயிட்டு வாங்க. எல்லாம் இதே கண்ணு வாடா போயிட்டு வரோம். சரிண்ணே போலாம். அப்பச்சி போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க. அப்பச்சி வரேன். போயிட்டு வாங்க. தேங்காயெல்லாம் கவனமா எண்ணணும். சரிண்ணே சரிண்ணே. இனிமே என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. நாட்ரஸா, அப்பா செய்தியை கொஞ்சம் சத்தமா படிப்பா, நானும் கேட்டுக்குவேன்ல. சரிப்பா. ஊரணிகளுக்குள் செல்லும் வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். மாமா. சிவகங்கை. சொல்லுமா. ஏமா தயங்குற? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுவா. வீடு வரைக்கும் போகணுமா? என்னம்மா விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா, அப்பா அம்மா எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் பார்த்துட்டு வந்துட்டுமா. அப்படியா? வெற்றி வேற இல்லையாம்மா? வெற்றிட்டு சொல்லிட்டியா? இல்லை மாமா. நாட்ரஸா, அந்த பிள்ளைங்க இப்பதான் முதல் முறையா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்னு கேக்குது. அதுக்கு போய் எதுக்கா இவ்வளவு யோசிச்சிருக்க? அனுப்பிச்சு விடுயா. அனுப்பி விடுறதுன்னா எப்படிப்பா அனுப்பி விடுறது? ஏமா, வந்தது தான் வந்த, ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா? இப்பதான் நம்ம தங்கராசும் இதே கனியும் தேங்காயோட அடிக்கிறதுக்கு வண்டி வந்திருக்குன்னு மண்டி வரைக்கும் போயிருக்காங்க. சரி கிளம்புமா, நானே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். எதுக்கு மாமா நீங்க தேவையில்லாம அலைஞ்சிக்கிட்டு? ஒரு ஆட்டோ மட்டும் வர சொன்னீங்கன்னா நானே போயிடுவேன். பொம்பளை பிள்ளைய எப்படிப்பா தனியா அனுப்புறது? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வா நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். வா. இல்லை மாமா பரவாயில்ல, ஆட்டோ மட்டும் வர சொல்லுங்க போதும். அம்மா வேண்டாம்மா, வேணும்னா தங்கராச வண்டியை திருப்பிட்டு வர சொல்லட்டுமா? இந்நேரம் பாதி தூரம் தான் போயிருப்பானுங்க. வேண்டாம் மாமா, எனக்காக ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறீங்க? ஐயா நாட்ரஸா, அதான் அந்த பிள்ளையா போய்க்கிறேன்னு சொல்லுதுல, போனை போட்டு மாடிக்க ஸ்டாண்ட்ல தான் இருப்பான், அவனை வர சொல்லியா, அவன் பத்திரமா கூட்டு போவாயா. அப்படியா சொல்றீங்க? சரிப்பா சரிம்மா, நீ போய் கிளம்பு, நான் ஆட்டோ வர சொல்றேன். ம். ஹலோ மாணிக்கம், கொஞ்சம் வீடு வரைக்கும் வரையாப்பா? நம்ம சம்பந்தி வீடு வரைக்கும் போகணும். சரி சீக்கிரப்பா. சரிப்பா. என்னப்பா திடீர்னு மருமக வந்து வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லுது? ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? அப்படிலாம் இருக்காதியா,
இல்லப்பா, முகம் ஒரு மாதிரி வாடி போனது மாதிரி இருக்கு. கட்டி கொடுத்த பிள்ளைகளுக்கு இப்படி அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறது சகஜம்தான். அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிரும்யா. இந்திரா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வீட்டுல மத்தி மீன் குழம்பு வச்சு. ஆமாத்த. இத பாரு, இதுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மத்ததெல்லாம் பொரிச்சு எடுத்துரு. என்ன, குழம்பு மீனை விட பொரிச்ச மீனை தான் நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. சரிங்கத்த. என் பேத்தி மலருக்கு மத்தி மீன் குழம்புன்னா அம்புட்டு பிடிக்கும். 2 கூடவே சாப்பிடுவா. இந்நேரம் மட்டும் அவ இங்க இருந்திருந்தா எப்படா சுத்தம் பண்ணி சமைச்சு கொடுப்பீங்கன்னு நாம இந்த மீன் ஆயிர மாதிரி அவன் நம்மள ஆஞ்சிருவாடியாத்தா. ஐயோ, என்னப்பா ஆ? இன்னைக்கு என்ன மீன் குழம்பா? ஆ, ஆமாய்யா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு மத்தி மீன் வந்துச்சு. ராமேஸ்வரத்து மீன் சொன்னா அதான் குழம்பு வைக்கலான்னு வாங்கினேன். ம், சரிம்மா. ஆமா, பூசாரி எங்கப்பா? இங்கதான் மாறிங்க. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லப்பா, குழம்பு வச்ச உடனே ஒரு பாத்திரத்துல போட்டு கொடுத்தா மலர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லலாம்ல. இந்த மீனுனா மலருக்கு அம்புட்டு பிடிக்கும், நல்லா சாப்பிடுவா. இல்ல என்னம்மா, கட்டி கொடுங்க, கொண்டு போய் மலருக்கு மாப்பிள்ளைக்கும் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாய்யா, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. இல்லனா என் தொண்டை குழியில சோறு இறங்காதியா. அதுக்கு என்னம்மா, தாராளமா கொடுத்து விட்டா போச்சு. இந்திரா, வேக வேகமா சமைக்க பாரு. இல்லைன்னா அவங்க ஏதாவது குழம்பு வச்சிட போறாங்க. ஒண்ணு பண்ண, ஒரு போன் போட்டு மலர்கிட்ட சொல்லிடுறேன், மத்தியானத்துக்கு கொடுத்து விடுறா, அப்புறமா சாப்பிடுங்கன்னு. ம், சரிங்கத்த. பாத்து. அம்மா, அத்தை மலரு, மலரு, 100 ஆயிஸ்தா. இப்பத்தான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்து நிக்கிறவ. அது ஒண்ணும் இல்லப்பா, மத்தி மீன் வாசனை அங்க வரைக்கும் அடிச்சிருக்கு போல இருக்கு. அதான் என் பேத்தி பொறுமை தாங்காம ஓடி வந்துட்டா. வாத்தா வாத்தா, ஏன் அங்கே நின்ட்ட? உள்ள வாத்தா, வா வா உட்கார். எங்க மாப்பிள்ளை எங்க காணா? வண்டி நிப்பாடி கேட்காரா? என்னம்மா, மாப்பிள்ளை எங்க காணா? யார் விட்டு வந்த? நான் மட்டும்தான்ப்பா வந்தேன்.